ஆந்திர முன்னாள் முதலமைச்சர் திரு ஜெகன்மோகன் ரெட்டி பயணித்த கார் தலையில் ஏறியதில் அவரது கட்சித் தொண்டர் ஒருவர் பலியான சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குண்டூர் மாவட்டம் ரெண்டபல்லா கிராமத்தில் காவல்துறையின் கொடுமையால் தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படும் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் தொண்டரின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூற திரு ஜெகன்மோகன் தாடேப்பள்ளியிலிருந்து புறப்பட்டுச் சென்றார். பால்நாடு மாவட்டம் வழியாக சென்ற அவரை வரவேற்க ஏராளமான தொண்டர்கள் கூடினர். காரில் இருந்தபடியே தொண்டர்களை பார்த்து திரு ஜெகன்மோகன் கையசைத்துக் கொண்டிருந்த போது கூட்ட நெரிசலில் சிங்கையா என்ற 65 வயது நபர் கீழே விட அவரது கழுத்தின் மீது கார் சக்கரம் ஏறியது. நடந்த சம்பவம் பற்றி அறியாத திரு ஜெகன்மோகன் அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். படுகாயம் அடைந்து கிடந்த சிங்கையா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே உயிரிழந்தார். 11 வாகனங்களும் 100 பேரும் மட்டுமே திரு ஜெகன்மோகனுடன் வரலாம் என்று அனுமதி அளித்ததை மீறி 35 வாகனங்கள் வந்ததாக இந்த சம்பவம் பற்றி கூறிய குண்டூர் காவல் கண்காணிப்பாளர் திரு சதீஷ்குமார் தெரிவித்தார். தொண்டர் படுகாயம் அடைந்து கிடந்ததை யாரும் கவனிக்கவில்லை என்றும் அவர் கூறினார். இந்த விபத்துக்கு தெலுங்கு தேசம் கட்சி கண்டனம் தெரிவித்துள்ளது. அதே நேரம் அரசு உரிய பாதுகாப்பு வழங்கவில்லை என்று ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.